कृपासमुत्रं सुमुखं त्रिनेत्रं जडाधरं पार्वती वामपाहं सदाशिवम् अनन्तं रुद्रं சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமிஹி. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சதுர்த்தசி நாள், நடராஜர் அபிஷேக நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தென்காசி குற்றாலநாதருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். இன்று மதியம் 1:24 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று காலை 6:58 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். நீங்கள் எடுக்கின்ற விஷயங்களுக்கு முயற்சிக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. மாணவர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியராக, ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சில துணிச்சலான முடிவு எடுப்பீங்க. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகப் பெருமானை ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு அற்புதமான நாள். பணவரவு உண்டு. மாலை நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிசினஸை பொறுத்தவரையில் கெமிக்கல், ஸ்டீல், அயன், அலுமினியம், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இது நீங்கள் புது விஷயங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டா சேவிங் பண்றீங்க, அதை கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள காலத்துல இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் வெரி ஹை. பிள்ளைகள் ஃபியூச்சரை பத்தி நினைங்க. பெண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்கள்ல அவசரப்படுவீங்க, வேண்டாம். சிலருக்கு காதல் கசக்கும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள்.
இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பவர்களை சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரனுக்கு பரிகாரம் பிரீத்தி, அட்லீஸ்ட் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணணும், வேற வழி இல்லை, ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி போடுங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும் பொழுது கவனமாக டிரைவ் பண்ணுங்க. பெண்கள், உங்களுக்கு சில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சில தடைகள் தாமதங்களுக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, லாபமும் நஷ்டமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியா லாபகரமா இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சனி வக்ரம் அவ்வளோ விசேஷமாக இல்லை. லாபம் அப்படின்னு சொல்ல போனா பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிளாஸ் வேர், இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கு. ஜாபை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மளிகை வியாபாரம், எண்ணெய் கடை, அரிசி கடை, ரைஸ் மில், ஆயில் மில் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஹை ரிஸ்க்கு இன்னைக்கு எடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள். ரொம்ப நாளா பண்ணணும், செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு வரும். பெண்கள், வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. மாணவர்களுக்கு அருமையான நாள். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, பில்லிங்கில் இருக்கிறவர்கள், கேஷியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், டிஃபன் சென்டர், பேக்கரி, ஸ்வீட்ஸ் கடை, இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க, லாபமும் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க வெற்பை, ஒரு செய்த நிவேல் வாழ்க, குடம் வாழ்க செவ்வேள், ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடி யாரெல்லாம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சனி வக்ரம் உங்களுக்கு விசேஷமாக இல்லை. பிள்ளைகளால சில மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் வரும். சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, எவ்வளவுதான் அட்வைஸ் பண்றது. கல்யாண விஷயங்களெல்லாம் அவங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. உங்க வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய வீட்டில் நீங்க அப்படித்தான் இருக்கு. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறி நிலைமை ஏற்படும். காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமை தேவைப்படும் நாள். தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும். ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு.
பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வந்திருக்கும். HbA1c 3 months ஆவரேஜ் கூட ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து சனி வக்ரத்தால் உங்களுக்கு தசா புத்தி கரெக்டாக இருந்ததுன்னா 100% கண்ட்ரோலில் நல்லா வந்துடும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு சுறுசுறுப்பான நாள். ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் இல்லை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஐடி சர்வீசஸ், லேப்டாப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுப்பவர்கள், மொபைல் சர்வீஸ் பண்ணி கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ரேடியோலஜிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களை போராடி வெல்ல வேண்டிய நாள். கிரகங்கள் ராகு சனி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கு. ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஏதோ உடனே பண்ணமா கையில் கிடைச்சதா அப்படி இருக்காது. என்ன பண்றது, வேற வழி இல்லை, பொறுமையாக தான் இருக்கணும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்டாக, டிஜே, ஆர்ஜே, விஜே, மியூசிக் பேண்ட் வச்சிருக்கிறவங்க, ஆங்கராக இருப்பவர்கள், நியூஸ் ரீடராக இருப்பவர்கள், கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மாணவர்கள் நம்பிக்கையோட எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஆண்கள் வாழ்க்கை துணையுடன் அல்லது மனைவியுடன் மோதல் வேண்டாம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டங்கள் தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இன்னைக்கு லீவு நாள். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட் போகலாம், ஒரு அவுட்டிங் போகலாம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போகலாம். ஃபேமிலியோட பட்ஜெட்டை மட்டும் பார்த்துக்குங்க. பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சில பேருக்கு நல்லபடியாக நடக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாள் வழிபாடு. சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபம் சகஸ்ரதம் சகஸ்ராரம் பிரபத்தேகம் சுதர்சனம் சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, குறை சொல்வதை நிறுத்த வேண்டிய நாள். குறையில்லாத மனுஷன் கிடையாது. நம்மள்கிட்ட உள்ள குறையை ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணணும், சரி பண்ணணும். அது நிறைய பேர் பண்றதே கிடையாது. மற்றவங்க குறையை தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் குறை இருக்கு, நிறைய இருக்கு. வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், மொபைல், ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாலை நேரத்துக்கு பிறகு உடல்ல கொஞ்சம் அசதி இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் பண்ணுங்க.
ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு வந்து சொல்லாதீங்க. வீட்டில் உள்ளவங்களையும் டென்ஷன் ஆக்காதீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.